விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆசிய கிண்ண போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வரக்கூடிய நிலையில் ஆசிய கிண்ணத்தில் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக அதிக தடவைகள் கிண்ணம் வென்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆசிய அணிதான் இலங்கை. இந்த பருவகாலத்தில் தங்களுடைய முதலாவது போட்டியை இன்று எதிர்கொள்கிறது. சரியாக 8 மணிக்கு அபுதாபி மைதானத்திலே இந்த ஆட்டம் இடம்பெறப் போகிறது. மிக முக்கியமாக பங்களாதேசுக்கு எதிரான இந்த போட்டியில் இலங்கை வெற்றி பெற்று வெற்றி கணக்கை ஆரம்பிக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இலங்கையினுடைய ரசிகர்களுக்கு இருக்கிறது. ஏற்கனவே பங்களாதேஷ் அணி தங்களுடைய வெற்றி கணக்கை ஆரம்பித்து விட்டது. ஹாங்காங் அணிக்கு எதிராக பங்களாதேஷ் அணி தங்களுடைய முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் ஆசிய கிண்ணத்தில் இரண்டாவது வெற்றி பங்களாதேசுக்கு இன்று கிடைக்குமா அல்லது இலங்கைக்கு இந்த பருவகாலத்துக்கான முதலாவது வெற்றி கிடைக்கப் போகிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. மிக முக்கியமாக நேற்று இடம்பெற்ற ஒரு ஆட்டம் பாகிஸ்தான் மற்றும் ஓமான் ஆகிய அணிகள் மோதியிருந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி ஒரு மிகப்பெரிய சவாலான இலக்கை ஓமான் அணிக்கு நிர்ணயம் செய்யவில்லை. ஆனால் ஓமான் அணி மிக மோசமாகத்தான் விளையாடியது. இந்த போட்டியில் பாகிஸ்தான் 160 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 7 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை நோக்கி ஆடியிருந்த ஓமான் அணி வெறுமனே 67 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. துடுப்பாட்டத்தை பொறுத்தவரைக்கும் முகமது ஹாரிஸ் அதிகபட்சமாக 66 ஓட்டங்கள் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமாக அமைந்தது. அந்த போட்டிக்கு பிறகுதான் இன்று இந்த ஆட்டம் இடம்பெறப் போகிறது. இதுவரைக்கும் நடந்து முடிந்த ஆட்டங்களுடைய அடிப்படையில் ஆசிய கிண்ண போட்டிகளில் புள்ளி பட்டியலை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இதுவரைக்கும் ஆசியாவிலே பலமான அணியாக கருதப்படக்கூடிய இந்தியாவும் ஒரு வெற்றியோடு 2 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. குழு ஏயிலே பாகிஸ்தான் இரண்டாவது இடத்திலே இருக்கிறது 2 புள்ளிகளோடு. அதற்கு அடுத்தபடியாக ஓமான் தாங்கள் விளையாடிய முதல் போட்டியில் தோற்றிருக்கிறது. அதே போல் ஐக்கிய அரபு ராஜ்ய அணியும் இதுவரைக்கும் தங்களுடைய முதல் போட்டியில் தோற்று புள்ளிகள் பெறாத கணக்கிலே குழு ஏயிலே இடம் பிடித்திருக்கின்றன. இந்தியா 2 புள்ளிகள், பாகிஸ்தான் 2 புள்ளிகள், ஓமான் புள்ளிகள் அற்ற நிலை, ஐக்கிய அரபு ராஜ்யமும் புள்ளிகள் அற்ற நிலை. குழு பியை பொறுத்தவரைக்கும் ஆப்கானிஸ்தான் 2 புள்ளிகளோடு முதலிடத்திலே இருக்கிறது. பங்களாதேசும் 2 புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்திலே இருக்க, ஹாங்காங் இதுவரைக்கும் புள்ளிகளை பெறாமல் 3வது இடத்திலே இருக்கிறது. இலங்கை இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று 2 புள்ளிகளோடு இந்த பட்டியலில் முன்னேறுமா என்பதை பார்க்கலாம்.